அடுத்து பாருங்க கோடிங் அண்ட் என்கோடிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக என்ன கோடு கொடுத்துருக்காங்க, SKRQH. இந்த மாதிரி அதுக்கிட்ட எழுதிட்டிங்கன்னா தான் நீங்கள் ரேடியோவுக்கு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்குரிய லாஜிக் பாருங்க, PQRS. அப்போ Q அண்ட் R நடுவில் இருக்குது. இப்போ 2 லெட்டர் இருக்குது. ஹச்சுக்கு பார்த்தோம்னா ஹச்சுக்கு அப்புறம் IJK. ஸோ இங்கே வந்து ஐஜேங்கிற 2 லெட்டரை விட்டாங்க. அடுத்து OPQR, இங்கேயும் PQ விட்டுருக்காங்க. MNOP, OP நடுவில் இருக்குது. ஈக்கு பார்த்தீங்கன்னா FNG. அப்போ என்ன அர்த்தம், 2 லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர்ஸை எடுத்திருக்காங்க. இதுதான் லாஜிக்கு. இப்போ இங்கே பாருங்கள், ஆர்னு வரத்தப்போ PQR, ST விட்டுட்டு U எழுதணும். அடுத்து ஏற்குனா BC விட்டுட்டு D எழுதணும். Dனா EF விட்டுட்டு G எழுதணும். ஐனா JK விட்டுட்டு L எழுதணும். O அப்படின்னா PQ விட்டுட்டு R எழுதணும். ஸோ இப்போ என்ன வருது, UDGLR அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. கோடிங் அண்ட் என்கோடிங்லாம் கேட்டாங்கன்னா